அதிகாலை வேளை. கிராமமே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பா ஹோட்டல் வாசலில் நின்றபடி தூரத்தில் எரியும் கோவில் தீபத்தையும் வானத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். பிரியா, பிரியா, இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவ? இன்னைக்கு சாதாரண நாள் இல்லடா கண்ணு. நம்ம ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா. ஊரே இன்னைக்கு நம்ம வாசல்ல தான் வந்து நிக்கும். கொட்டாவி விட்டுக்கொண்டே கண்களை துடைத்தபடி தன் நாய் பஜ்ஜியுடன் மெதுவாக வருகிறாள். அப்பா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கி இருக்கலாம்பா. பஜ்ஜி கூட என்னை தொந்தரவு பண்ணாம சமத்தா தூங்குச்சு. வேலை செய்யறவனுக்கு தூக்கம் வரக்கூடாது பிரியா. இன்னைக்கு நம்ம ஹோட்டல்ல 1000 பேருக்கு சாம்பார் சாதம் போடணும். அந்த சாம்பார் வாசனை பக்கத்து ஊர் வரைக்கும் போகணும். அப்போதான் அது ஹோட்டல் சுவை. ஏன்பா, நம்ம ஊர்ல எத்தனையோ ஹோட்டல் இருக்கு. ஆனா எல்லாரும் ஏன் நம்ம கடைக்கு மட்டும் ஓடி வர்றாங்க? அதுக்கு காரணம் நம்ம குடும்பத்தோட மேஜிக்கரண்டி தான். இது வெறும் இரும்பு இல்ல பிரியா. இதுல எங்க தாத்தா, அப்பா எல்லாரோட உழைப்பும் ஆசீர்வாதமும் இருக்கு. இதுல கிண்டுற சாம்பார்ல ஒரு தனி ருசி வரும். அதுதான் நம்ம மேஜிக். அப்பா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாளனா இருப்பேன். எல்லா காய்கறியையும் நானே அழகா நறுக்கிக் கொடுக்கிறேன். பாருங்க. பிரியாவும் அப்பாவும் நீண்ட நேரம் காய்கறிகள், மசாலாக்கள் பற்றி பேசிக்கொண்டே வேலை செய்கிறார்கள். பஜ்ஜி அங்கிருக்கும் பூனைகளை துரத்தியபடி அங்கும் இங்கும் ஓடி விளையாடுகிறது. அடுப்பில் பெரிய பாத்திரத்தில் பருப்பு வெந்து கொண்டிருக்கும் சத்தம் போஸ் போஸ். ஆவி சமையலறை எங்கும் மணத்தோடு நிறைகிறது. பிரியா, நேரம் ஆகுதுடா. சீக்கிரம் அந்த மேஜிக் கரண்டியை கொண்டு வா. சாம்பாரை தாளிக் கணுவு. இதோ வந்துட்டேன் பா. அலமாரியில் உள்ள ஒவ்வொரு பாத்திரமாக தேடுகிறாள். அப்பா, இங்கே இல்லையே. என்ன சொல்ற பிரியா? நேத்து ராத்திரி நானே அதை சுத்தமா கழுவி அங்கேதானே வச்சேன். நல்லா நிதானமா தேடிப் பாரு. பானைகளை ஒவ்வொன்றாக நகர்த்தி சத்தம் எழுப்பியபடி தேடுகிறாள். இல்லப்பா, எல்லா பாத்திரத்தையும் பார்த்துட்டேன். அலமாரி முழுக்கத் தேடிட்டேன். கரண்டி காணாம போயிருச்சு. பதட்டமாகத் தேடுகிறார். ஐயோ, அந்த கரண்டி இல்லாம இன்னைக்கு சமைக்க முடியாதே. அது நம்ம குடும்பத்தோட உயிர் பிரியா. அது தொலைஞ்சு போனா நம்ம ஹோட்டலோட பெயரே கெட்டுப் போயிருமே. மக்கள் எல்லாரும் சுவை இல்லைன்னு ஏமாந்து போவாங்களே. கவலைப்படாதீங்கப்பா. யாரோ தெரியாம எடுத்திருக்கலாம். நான் இப்போவே போய் ஊர் முழுக்கத் தேடி பார்க்கிறேன். பஜ்ஜிக்கு மொப்ப சக்தி அதிகம். அது முகர்ந்து பார்த்து சீக்கிரம் கண்டுபிடிச்சுடும். சந்தையில் திருவிழா கூட்டம் அலை மோதுகிறது. வளையல் சத்தம், மேள சத்தம் பின்னணியில் கேட்கிறது. பிரியா மற்றும் பஜ்ஜி கூட்டத்திற்குள் நுழைகிறார்கள். பஜ்ஜி, சீக்கிரம். அந்த நெய் வாசனையை தேடு. கரண்டி எங்க இருக்குன்னு முகர்ந்து பார்த்துச் சொல்லு. பாட்டி, எங்க ஹோட்டல் மேஜிக் கரண்டியை யாராவது கையில வெச்சிருக்க பார்த்தீங்களா? அது தங்கம் மாதிரி மின்னும். கண்ணு. ஒரு சின்ன பையன் எதையோ மின்னிக்கிட்டு எடுத்துட்டு அரச மரத்தடி பக்கம் வேகமா ஓடுனான். அது உன்னோடதான்னு தெரியலையே, போய் பாரியூ. அண்ணே, இப்போ யாராவது ஒரு பையன் ஓடினானா? ஆமா பாப்பா, அந்த பையன் முத்துதானே. ஏதோ கரண்டி மாதிரி கையில வெச்சிருந்தான். ரொம்ப பசியில இருந்தவன் மாதிரி தெரிஞ்சான். பஜ்ஜி ஒரு கடையில் இருந்த வடையே திருடி ஓட, கடைக்காரர் இவர்களை துரத்த, ஒரு 2 நிமிடம் பரபரப்பான துரத்தல் காட்சி நடத்தினான். அமைதியான மாலை நேரம். பெரிய அரச மரத்தின் அடியில் முத்து அந்த கரண்டியை மடியில் வைத்து தடவியபடி அழுது கொண்டிருக்கிறான். முத்து, இது இது எங்க அப்பா கரண்டி. இதை ஏன் நீ எடுத்துட்டு வந்த? உன்னை கண்டுபிடிச்சுட்டேன். முத்து அதிர்ச்சியுடன், பிரியா, என்னை மன்னிச்சுடு. நேத்து ராத்திரி ஹோட்டல் வாசல்ல இது கீழே கிடந்துச்சு. எனக்கு ரொம்ப பசி. என் பாட்டிக்கும் உடம்பு சரியில்லை. இதை வித்தா சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சேன்.
அதுக்காக திருடுவியா முத்து? இது எங்க குடும்பத்தோட உயிர்னு உனக்கு தெரியாதா? அப்பா எவ்வளவு கவலைப்படுறாரு தெரியுமா? தெரியும் பிரியா. அதான் இதை விக்க மனசு வரல. உங்க அப்பா கையால சாப்பிட்டு அந்த சாம்பார் சாதத்தோட ருசி இன்னும் என் நாக்குல இருக்கு. அதுல ஒரு பாசம் இருக்கும். அந்த பாசத்தை திருட எனக்கு தைரியம் இல்லை. இதோ உன்னோட கரண்டி. என்னை மன்னிச்சுடு. நெகிழ்ந்து போய் முத்துவின் கண்ணீரைத் துடைக்கிறாள். முத்து, நீ திருடன் இல்லை. உண்மையை ஒத்துக்கிட்ட நீ ஒரு நல்ல நண்பன். வா, நாம நேரா ஹோட்டலுக்கே போவோம். அப்பா உனக்கு நிறைய சாப்பாடு தருவாரு. அப்பா, கரண்டி கிடைச்சிருச்சு. இதோ முத்துதான் இதை பத்திரமா வெச்சிக்கிட்டு வந்து கொடுத்துட்டான். மகிழ்ச்சியுடன் கரண்டியை வாங்கி முத்தமிடுகிறார். அப்பாடா! இன்னைக்கு திருவிழா சாப்பாடு வீணாகாது. முத்து, உனக்கு ஒரு பெரிய நன்றிடா தம்பி. அப்பா, ஒரு நிமிஷம். நீங்க இந்த கரண்டி இல்லைன்னா சுவை இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆனா முத்து இந்த கரண்டியே விக்காம திருப்பிக் கொடுத்ததுக்கு காரணம் நம்ம சாப்பாட்டுல இருந்த அந்த அன்புதான். இப்போ இந்த கரண்டியால சமைக்கிறதை விட உங்க அன்புல சமைச்சு முத்துவுக்கு முதல்ல போடுங்கப்பா. அதுதான் நிஜமான மேஜிக். அப்பா, கண்ணீருடன் நெகிழ்ந்து போகிறார். சரியா சொன்ன பிரியா. அன்புதான் நம்ம ஹோட்டலோட உண்மையான ரகசியம். முடிவு: முத்துவுக்கு முதல் இலை போடப்படுகிறது. ஊர் மக்கள் அனைவரும் வரிசையாக அமர்ந்து மகிழ்ச்சியாகச் சாப்பிடுகிறார்கள். பாஜி ஒரு பெரிய எலும்பு துண்டை கடித்துக்கொண்டு வாலை ஆட்டுகிறது. அன்பே அறுசுவை. சுபம்.